அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம புஷ்பா 2 படத்துலேருந்து கிஸ் அப்படின்னு ஒரு சாங் இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகணும்னா, அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும். ஸோ புஷ்பா 1 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓ சொல்றியா மாமா அப்படிங்கிற சாங் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த கிஸ் படத்தில் வரக்கூடிய இந்த கிஸ் சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறது இல்லை. இன்னைக்கு வேற ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்னு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ட் பண்ணுற ஒரு படம் வந்து ரீசெண்ட் டைமில் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு டாக்காக போயிட்டு இருக்குது. அதை பற்றி நாம் இன்றைக்கி பேசுவோம். அதாவது ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்களில் நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படங்கள் வருது. ஆனால் நம்ம கேஜிஎஃப் படம் மாதிரியோ, காந்தாரா படம் மாதிரியோ, கல்கி மாதிரியோ மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கிற படங்கள் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து எழுது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எல்லா திரைப்படங்களுமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபார்மில் தான் வருது. அதாவது ஒரு ஆக்ஷன் படம் வருது. அந்த ஆக்ஷன் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸை பேஸ் பண்ண கல்ச்சர் தான் வருது. இப்போ வந்து விக்ரம் படம் எடுத்துப்போமே, கமல் சார் அவர்கள் நடித்த படம். அந்த படத்தில் வரக்கூடிய டைலாக்ஸ் ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை பேஸ் பண்ண மாதிரி அது படம் பார்க்கும்போதே ஒரு யூரோப்பியன் படம் பார்க்குற மாதிரி தான் தோணுதே தவிர தமிழ் படம் மாதிரியே தோணல. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் கூட, இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு கல்ச்சருக்கு வந்து அடாப்டேஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த மிகப்பெரிய ஒரு ஹிட் படங்கள் எடுத்துட்டோம்னா இல்லை, காந்தாரா படம் எடுத்துப்போமே, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சரை ரொம்ப அடாப்டேஷன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகுபலி படம் எடுத்துப்போமே, அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிக் படம். அந்த படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அடாப்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ஒன்லைனர் அப்படிங்கிறது ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் கடைசியாக கொடுத்த ஒரு திரைப்படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்திரன் திரைப்படம் தான். எந்திரன் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஓப்பனிங் கிரியேட் பண்ணிச்சு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோக்கா தெரியல. உங்களுக்கு மேபி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கிற திரைப்படம் நம்ம தமிழ் சினிமாவில் வராதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு கேள்விக்குறி வந்து எழுது. ஸோ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வருது. ஆனால் ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதை நம்ம தமிழ் சினிமா பண்ணுது அப்படிங்கிற கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசெண்ட் டைமில் வந்து அது பண்ணுறது இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய விடுதலை மாதிரியான திரைப்படங்கள், வடசென்னை மாதிரியான திரைப்படங்கள், நல்ல படங்கள் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த படங்கள் வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிற கேட்டால் இல்லை. இப்போ நம்ம கல்கி படம் மாதிரியோ, பாகுபலி படம் மாதிரியோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் மாதிரியோ ஒரு மாஸ் ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவும் வரணும். அந்த படம் வந்து 1000 கோடி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இங்கே எல்லாருடைய ஆசையுமா இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி எந்திரன் படத்துக்கு அப்புறம் வேறு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கக்கூடிய திரைப்படம் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் தரிசன். பாய்.